இந்த ஒத்தைக்கு ஒத்த சண்டை இருக்குது, இது சாதாரண சண்டை கிடையாது. ஒன்று, இந்த சண்டையில் வந்து இன்னொருத்தனை அடித்து சாகடிக்கணும், இல்லை அப்படின்னா அவன்கிட்ட அடி வாங்கி இவன் சாகணும். இதுதான் என்னுடைய ரூல்ஸ். இப்படிப்பட்ட அந்த வீரமான இந்த சண்டைக்கு அஃப்ரார் அலி அல்லாஹ் அவருடைய பிள்ளைகள் 3 பேருமே தயங்காமல் ஓடோடி வந்தாங்க அப்படின்னா அவருடைய வீரம் எப்படி? அதனால அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு, என்னடா கிடைச்ச வாய்ப்பு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு. இந்த 3 பேருமே கவலைப்படுறாங்க. சரி ஹை, போரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சண்டையை மட்டும் வேடிக்கை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, பத்ர் போர் நடந்துட்டு இருக்குது. அப்போ அவுஃப் அலி அல்லாட்ட வந்து முஆத் அலி அல்லாஹ் அவர்களும் முஆவித் அலி அல்லாஹும் வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி அபூஜஹல் யார் அப்படின்னு காட்டி கொடுங்க அப்படின்னு. அப்போ அபூஜஹல் யாருன்னு அவுஃப் அலி அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் காட்டி கொடுத்த உடனே பறந்து போகிறாங்க. அந்த அவர் சொல்கிறாரு, ராஜாகிரி பறவையை போல அவர்கள் பறந்து போனார்கள் என்று. போய் அபூஜஹலை போய் வெட்டுறாங்க. வெட்டி அவனை வீழ்த்திடுறாங்க. வீழ்த்தின பிறகு அவனை போட்டு நல்லா தாக்குறாங்க. போர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க 2 பேருமே. பத்ர் போர் முடியுது. பத்ர் போரில் வந்து முஸ்லீம்களுடைய தரப்பில் 14 பேர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதில் வந்து 3 பேர் அஃப்ரார் அலி அல்லாஹ் அன்ஹாவுடைய பிள்ளைகள். அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முஆத் அலி அல்லாஹ், முஅவ்வித் அலி அல்லாஹ், ஆக்கில் அலி அல்லாஹ். இவங்க 3 பேருமே வந்து பத்ர் போரில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இவருடைய வீரம், துணிச்சல் எந்த அளவுக்கு இருக்கின்றதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஈமானுடைய, அந்த சஹாபி பெண்மணியினுடைய அந்த ஈமான் எப்படி இருக்கின்றதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய் தன்னுடைய பிள்ளைகள் ஷஹீதானதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, மாறாக சந்தோஷப்பட்டு உயிருடன் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் மீது அவர்கள் கவலைப்பட்டார்கள். உயிருடன் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் ஷஹீதாகாமல் வந்து விட்டார்களே என்று கவலைப்பட்டார்கள் அந்த தாய். அல்லாஹ் அக்பர். இப்போ இருக்கக்கூடிய வாலிபர்கள் இவர்களை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கத்திற்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு களங்கம் ஏற்படும் போது தயங்காமல் ஓடோடி வந்து தன்னுடைய உயிரையெல்லாம் தியாகம் செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாத்தார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த வீரமும் துணிச்சலும் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞரிடத்திலே வந்தால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய கயவர்களை எதிர்க்க முடியும். அந்த வீரமும் துணிச்சலும் இருந்தால்தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய கயவர்களை எதிர்க்க முடியுமே தவிர, அந்த வீரமும் துணிச்சலும் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் நம்மால் அவர்களை எதிர்க்க முடியாது. வாழ்வது என்பது அல்லாஹ்வுக்காக இருக்க, உயிர் போகுவதும் அல்லாஹ்வுக்காகத்தான் என்று அந்த 3 பேரும் அவர்கள் நினைத்து போர் செய்து ஷஹீதானார்கள். அவர்கள் எப்படி நினைத்தார்களோ அதே போல நாமும் நினைத்தால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துள்ளவர்களாக ஆக முடியும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது.